அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் நம் தமிழ் மொழியின் செழுமையும் மணிவாசகரின் புலமையும் ஒரு பார்வை. ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, இத்தாலி காதலின் மொழி என்று கூறுவது பொருந்துமாயின், தமிழ் பக்தியின் மொழி என்று கூறுவதும் பொருந்தும் என்கிறார் அறிஞர் தனிநாயக அடிகளார். இத்தகைய சிறப்புமிக்க பக்தியின் மொழியாக தமிழ் மொழி திகழ்வது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. வேறு எம்மொழியிலும் தமிழில் தோன்றிய அளவு பக்தி இலக்கியங்கள் தோன்றவில்லை. சைவ வைணவ பக்தி இலக்கியங்கள் நம் தமிழுக்கு கிடைத்த அருட்கொடைகள். சைவத்தில் அப்பர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் பாடிய பதிகங்களில் மறைந்தவை போக நமக்கு கிடைத்தவை 8000 பதிகப்பாடல்கள். இதன் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் மாணிக்க வாசகர் தோன்றி பதிகம் பாடினார்.